அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டேக் வந்து மீட்டர். இதுவும் ப்ராக்ரஸ் பாரும் கான்செப்டில் சேம் தான். இதோட அவுட்புட் பாருங்கள், இந்த மாதிரி விஷுவலில் இருக்கும். இந்த இதுக்கும் அதுக்கும் ஒரே ஒரு சின்ன மைன்யூட் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். ப்ராக்ரஸ் பாரில் நம்மளால் வேல்யூ, அதுக்கப்புறம் மேக்ஸ் நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் அந்த வேல்யூ அப்படின்னு சொல்லி 2 வேல்யூ நம்மளால் கொடுக்க முடியும். ஆனால் மீட்டரில் அடிஷ்னலாக எவ்வளோ வேல்யூ மினிமமாக இருக்கணுன்ற கண்டிஷன் மாதிரி நம்மளால் இங்கே கொடுக்க முடியும். ஓகேவா? இப்போ மீட்டர் அப்படின்ற ஒரு டேக் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இதில் வேல்யூ நான் 0ன்னு கொடுத்துக்கிறேன். மினிமம் எவ்வளோ வேல்யூ இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துக்கலாம். 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா ஒரு 100 இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணோம்னா எனக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே எம்டியாக இருக்குது. இப்போ நான் வேல்யூவில் ஒரு 10% அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா நான் கொடுக்கும் போது 10% அளவுக்கு எனக்கு இந்த மீட்டரில் வேல்யூ லோட் ஆகிருக்கும். இது கூடவே நான் ப்ராக்ரஸ் பாரோடதையும் சேர்த்து பேரலாக காட்டுறேன். ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் ஈஸியாக புரியும். இந்த வேல்யூவை நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ப்ராக்ரஸ்குள்ளே போட்டுட்டு இந்த மினிமம் அப்படின்றத நான் எடுத்துடுறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கே க்ளோஸ் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2 வேல்யூ கொடுத்துருக்கேன். ஒன்று 10ன்னு சொல்லி ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன். அடுத்தது மேக்ஸிமமில் நான் இந்த இடத்துல மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ இருக்குமோ அந்த வேல்யூவை நான் இந்த இடத்துல இப்படி கொடுத்துருக்கேன். சரியா? இப்போது இதுக்கேற்ற மாதிரி எனக்கு ப்ராக்ரஸ் பாரில் டேட்டா அப்பியர் ஆகும். இங்கே எனக்கு ஆனால் அடிஷ்னலாக மினிமம் சொல்லிவிட்டு ஒரு வேல்யூவை எக்ஸ்ட்ராவாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ மீட்டருக்கும் ப்ராக்ரஸ் பாருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் இது தான்.